வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. இப்போ ரீசெண்டாக இந்த டிஎன்பிஎஸ்சியோட ரீஃபார்மில் இந்த முதன்மை தேர்வு, டெஸ்கிரிப்டிவ் தேர்வு இருக்குல்ல, அதனை விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் புதிய மாற்றம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், நடந்து முடிந்த குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வில் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வர்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி கடந்த சில வருடங்களாக நடந்த குரூப் 1 தேர்விலும் நிறைய தேர்வர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அது அந்த தேர்வுகள் தெரியும். ஸோ இதில் என்னென்னலாம் இப்போ மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் எவாலுவேஷன். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் ஒழுங்காக எவாலுவேட் பண்ணலை அப்படிங்கிறத நாங்கள் நிறைய உங்களுக்கு அந்த ஹை கமாண்ட் அவங்களுக்கு எல்லாமே கொண்டு போயிருக்கிறோம். இன்னமும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு மீடியத்திலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சில கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சில கேள்விகளுக்கெல்லாம் ஒரு எவாலுவேட்டர் ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒருத்தர் 12 போட்டிருக்கார், இன்னொருத்தர் 1 மதிப்பெண் போட்டிருக்கார். ஒரு 10 மார்க் கேள்விக்கு ஒருத்தர் 8 போட்டிருக்கார், ஒருத்தர் 0 போட்டிருக்கார். இந்த மாதிரி ஆர்டிஏல போட்டு எடுத்து பார்த்ததுல இந்த மாதிரி பயங்கர வேரியேஷன். நார்மலாக எப்படி பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் டபுள் எவாலுவேஷன். அந்த 2 எவாலுவேஷன்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் மார்க்ஸ் எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, டோட்டலா இப்போ ஒரு 300 மதிப்பெண் வச்சுங்க குரூப் 2 போன்ற தேர்வுகள். குரூப் 1னா 250 மதிப்பெண்கள். அப்ப இந்த 300 மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 300 மதிப்பெண்களை எவாலுவேட் பண்ணி, அப்ப அந்த 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வரணும் போட்டுருவாங்க. இப்போ ஒரு எவாலுவேட்டர் 150 போட்டிருக்காரு, இன்னொரு எவாலுவேட்டர் திருத்தி போடும்போது பாத்தீங்கன்னா 180 போட்டிருக்காருன்னு வச்சு, அப்போ ஒருத்தர் 150, இன்னொருத்தர் 180 மொத்தத்துல வருது. அப்போ 30 வித்தியாசம். 30ங்கிறது 150ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. அப்போ 15% வித்தியாசம் இருக்கு. ஸோ முதல் இந்த திருத்துவருக்கும் இரண்டாவது பேப்பர் திருத்துற அந்த பேராசிரியருக்கும் அந்த மொத்த மதிப்பெண்கள்ல 15% மேல போச்சு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் எவாலுவேட்டர் போவாங்க. சப்போஸ் 15% இல்ல, ஒருத்தர் 150 போட்டிருக்கார், இன்னொருத்தர் 160 போட்டிருக்கார், மொத்தத்துல 160 வருது அப்படின்னா, அப்ப ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்து அதான் உங்களுடைய மதிப்பெண்ணாக இருக்கும். அப்போ உங்களுடைய மதிப்பெண் 155 இருக்கும். இதே 15% மேல போச்சு அப்படின்னா, அப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் எவாலுவேட். அந்த தேர்ட் எவாலுவேட்டர் பாத்தீங்கன்னா அவர் என்ன மதிப்பெண் போடுறாரோ அதான் உங்களுடைய ஃபைனல் மதிப்பெண்ணா இருக்கும். ஸோ அப்போ இதுல எல்லாத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. சரியாக உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அது எவாலுவேட்டரை பொறுத்து ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய பேப்பர் நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, இந்த டெஸ்டே பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 எவாலுவேட்டர்கிட்ட கொடுக்குறேன், ஒரே மதிப்பெண்ணா கிடைக்காது இல்ல. அப்போ இந்த வித்தியாசம் வரும்போது தேர்ட் எவாலுவேட்டர்கிட்ட போகும்போது, அப்போ அவர் என்ன மதிப்பெண் போடுறாரோ அதான உங்க மதிப்பெண்ணா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எவாலுவேட்டர்ல ஆவரேஜ் மதிப்பெண், ஒரு மதிப்பெண்ல நமக்கு வேலை கிடைக்காம போகலாம். ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு வரும்போது மிகச்சரியாக திருத்த முடியாது. ஈவன் யூபிஎஸ்சியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியே நிறைய தேர்வர்கள் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அவங்க அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா, இந்த பேப்பரை நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல மதிப்பெண் கம்மியா வரும். இது ஒரு ஆவரேஜா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அது அதிக மதிப்பெண் வரும், திடீர்னு ஆப்ஷன்ல அதிக மதிப்பெண் வரும், திடீர்னு ஜிஎஸ் பேப்பர் 2ல வரும், 3ல வரும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம். இது ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னதுன்னா அந்த எவாலுவேட்டர்ஸ். அப்போ ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அந்த மெஷின் எவாலுவேஷன், OMR, அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷன் அது அக்யூரேட்டா கிடைக்கும். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்ல கிடைக்காது. ஆனா ஓரளவு கிட்டத்தட்ட சரியாக இருக்கணும்ல. அதற்காக தான் இவங்க சில வெளிப்படைத்தன்மையோட சில விஷயங்கள் பண்றதா சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு வெளிப்படைத்தன்மையோடு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் புதிய முறையை அறிமுகம் செய்ய டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒரு புதிய மென்பொருள் மூலம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்ய, இதற்காக ஒரு புதிய சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சியோட புதிய தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் செயல்படுத்த போறாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் போறதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன விதமான இன்புட்ஸ் தேர்வர்கள் கொடுக்கலாம், நிபுணர்கள் கொடுக்கலாம், மற்றவங்க கொடுத்தாலும் அதை நாங்கள் ஆராய்ந்து அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மனை சந்திக்க உள்ளோம். நிறைய டிஎன்பிஎஸ்சியில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்ட உள்ளோம். ஸோ இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் புதிய மாற்றம் கொண்டு வர டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ஆகிய தேர்வுகள் முதல் நிலை மற்றும் முதன்மை ஆகிய 2 நிலைகளில் நடத்தப்படுகின்றன. இதில் முதல்நிலை தேர்வுகள் விடைகளை தேர்வு செய்யும் வகையில் OMR தாள்களிலும், முதன்மை தேர்வுகள் விரிவான விடையளிக்கக்கூடிய வகையில் எழுத்து தேர்வுகளாகவும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முதன்மை தேர்வுகளின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக விடைத்தாள்கள் சரியாக
மதிப்பீடு செய்யப்படுவதில்லை எனவும் தேர்வுகள் புகார் தெரிவித்து வருகின்றன. தேர்வுகள் மத்தியில் எழும் இத்தகைய புகார்களை முற்றிலுமாக தவிர்த்து வெளிப்படைத்தன்மையோடு விடைத்தாள்களை மதிப்பீடும் செய்யும் புதிய முறையை அறிமுகம் செய்ய டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒரு புதிய மென்பொருள் மூலம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட இருக்கின்றன. இந்த புதிய மதிப்பீடு செய்யும் நடைமுறையில் தேர்வர்கள் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பாடவாரியாக அவர்கள் அளித்துள்ள பதில்கள் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ண காப்பியை தான் அவங்க திருத்துவாங்க. நீங்க என்னைக்கு போனாலும் உங்களுடைய ஒரிஜினல், நீங்க ஒரு மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ஷீட் அப்படியே இருக்கும். எந்த ஒரு அடித்தல் திருத்தல் ஒரு டிக் மார்க் கூட இருக்காது. ஏன்னா நிறைய எவாலுவேட்டர்ஸ் பண்ணணும் அதுக்காக. அப்போ பின்னர் மென்பொருள் உதவியுடன் விடைத்தாள் திருத்தும் பேராசிரியர்களுக்கு தேர்வர்களின் விடைத்தாள் பகிரப்படும். அவர்கள் அந்த விடைத்தாள்கள் டிஎன்பிஎஸ்சியின் விடைத்தாள்களுடன் ஒப்பிட்டு மதிப்பெண் வழங்குவார்கள். அந்த டிஎன்பிஎஸ்சியின் விடைத்தாள்களுடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது அந்த கீஸை சொல்றாங்க. ஸோ இதில் முக்கிய அம்சமாக விடையை படித்து மதிப்பெண் வழங்க குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாக அடுத்த விடையை திருத்துவதற்கு மென்பொருள் அனுமதிக்காது. ஸோ இப்போ ஸ்கிரீன்ல காட்டும், ஒரு கொஸ்டின்ஸ் காட்டும். அப்போ அந்த கேள்விக்குரிய விடையை அவங்க இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதை ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா திருத்துவாங்க. இப்போ இதுலயும் அவங்க நினைச்சாதான் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம்னு வச்சுங்களேன், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 3 நிமிஷம் கொடுக்குறாங்க, இல்ல 2 நிமிஷம் கொடுக்குறாங்க. அந்த 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே ஓகே மார்க்கை போட்டுட்டு சும்மா கூட உட்காரலாம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இதை எப்படி கண்காணிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தங்களையும் இப்படி பார்க்க முடியுமா? அவங்களா நினைச்சு இது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் அப்படின்னு நினைச்சு பேப்பர் திருத்தணும். அதனாலதான் நீங்க கண்டென்ட் நல்லா எழுதியிருந்தா கூட மார்க் ஒழுங்கா வராம இருக்கும். அது அவங்க கண்டென்ட் எழுதினவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு குரூப் 2லயும் சரி, இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்லயே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு குரூப் 2 ஓடியில வரணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ரீச்டுங்கிறதுலே வரல. அதாவது அதுல இருக்கக்கூடியதுல ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சில பேராசிரியர்களை பேசியிருக்கிறேன். இப்ப எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, என்னது குரூப் 1 போற தேர்வுலாம் எழுதுறாங்க, தமிழ் மீடியத்துல போய் எழுதிட்டு இருக்காங்க. அவரோட பதில் சரிங்களா, குரூப் 1 தேர்வை போய் தமிழ்ல எழுதுறாங்க. குரூப் 1 தேர்வுனா எப்படி ஒரு ஆபீசர் கேடர், அவங்களுக்கு ஒரு ஆங்கில அறிவு கூட இல்லாம எப்படி எழுதுறாங்க, அந்த பேப்பரை நாங்க திருத்துறோம் அப்படிங்கன்னா அப்ப அவங்க எந்த மாதிரி மனத்தோட திருத்துவாங்க நினைச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே நிறைய பேருக்கு மென்டாலிட்டி லெவல்ல மனதளவுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க தமிழ் மீடியத்தில் எழுதுறீங்களா அப்படின்னா நீங்க சப்ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேப்பரே திருத்த ஆரம்பிக்கும். அதனாலதான் சொன்னேன், இந்த குரூப் 2 இந்த குரூப் 1 மெயின்ஸோ நீங்க எழுதுறவங்க கூட பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் எழுதுறவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறதா இருந்தா எழுதிருங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் தமிழ்ல எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதே தான், இந்த மென்டாலிட்டியை மாற்றவே முடியாது. தமிழ்நாட்டில் இந்த மென்டாலிட்டி எப்பவுமே இருக்கு. ஆங்கிலம் பேச தெரிந்தால் அவன் அறிவாளி, அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது இப்ப இருந்து இல்ல, பழைய காலத்துல இருந்தே இருக்கு. அதுவும் இந்த வயசானவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கே கண்டிப்பா இருக்கே. ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னா தான் அறிவாளி, இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு சாபக்கேடு. ஸோ இந்த மெத்தட்ல தான் இறுதியாக பாடவாரியாக மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு தேர்வுகளுக்கு இது மதிப்பெண் வழங்கப்படும் சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதனால இது ஏதோ கொஞ்ச நேரத்துல ஸ்கிரீன்ல தெரியும், அந்த நேரம் ஃபுல்லா ஸ்கிரீனை ஃபுல்லா அவங்க பார்த்துட்டே இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஏஐ வைக்க போறாங்களா, ஏஐ தொழில்நுட்பத்தோட வைக்க போறாங்களா, அவங்க ஐரிஸோட கான்டாக்ட் பண்ணி இந்த ஐரிஸ் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே இருக்கு, அந்த ஒவ்வொரு பிக்சலையும் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மேட்ச் பண்ணி பார்க்க போறாங்களா தெரியல. இவை அனைத்தும் GIS என்னும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைப்பட்டு கண்காணிக்கப்படும் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க அங்கேயே தான் உட்காந்துருக்காங்களா, அவங்க எங்கேயும் மூவ் ஆகலையா, அதை வச்சு பாக்குறாங்க. பட் நான் சொல்றது முடியுமா, அவங்க அந்த பேப்பரை தான் படிக்கிறாங்களா, ஒவ்வொரு வரியும் படிக்கிறாங்களா, அதுல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் படிக்கிறாங்களா அப்படிங்கறத இவங்க எப்படி உறுதிப்படுத்த போறாங்க, அதுதானே இங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் எழுதுனவங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. கண்டென்ட் என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி ஆங்கில வழியில் என்ன பண்றீங்களோ அதே மதிப்பெண் போடுங்க, அதே வழியில தான் சொல்றோம். அதுதான் சொல்றோம். அது மாதிரி எல்லா தேர்வர்களுக்கும், அது ஆங்கிலத்தில் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி, கண்டென்ட்டுக்கு ரெலவென்ஸுக்கு, அந்த கேள்விக்கு ரெலவெண்டா எழுதியிருக்கிறாங்களா, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் போடுங்க. ஏன் இந்த வித்தியாசம், பயங்கர வித்தியாசம். இன்னொன்று பார்த்தீங்க, இந்த பயங்கர வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் வித்தியாசங்கும் போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி டோட்டலில் நிறைய பேருக்கு 15% வித்தியாசமே வராது. அப்படியே வந்தாலும் தேர்ட் எவாலுவேட்டர் என்ன போறாரோ அதை மதிப்பெண். அதனால இது எல்லா இடத்துலையுமே குளறுபடி தான். இதை எப்படி பண்ண போறாங்க, இப்படி பண்ணாதான் இந்த டெஸ்கிரிப்டிவ் ஒழுங்கா எவாலுவேஷன் இருக்கும். நல்ல தரமான எவாலுவேட்டர்ஸ் வேணும், அவங்க எல்லாமே அப்டேட்டட் நாலேஜா இருக்கணும்.
அப்படியே அந்த கீஸில் அல்லது டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற கீஸோ அது அப்படியே வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற கீஸை விட நிறைய தேர்வர்கள் வந்து குவாலிட்டியாக ஆன்சர் கொடுக்கக்கூடியவங்க. அப்போ அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல, அந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தலைவர், டிஎன்பிஎஸ்சி தலைவர் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் வெளிப்படைத்தன்மை நிறைய வேணும். டிஎன்பிஎஸ்சியில் வெளிப்படைத்தன்மை வந்து அறவே கிடையாது. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்படி வெளிப்படைத்தன்மைக்கு எவ்வளோ மதிப்பெண் போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 மதிப்பெண்களில் 10 மதிப்பெண் கூட போட முடியாது. முதல் ஃபைனல் கீஸை வெளியிடணும். ஃபைனல் கீஸை ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வெளியிடணும். அதில் என்ன பிரச்சனை? அதுதான் வெளிப்படைத்தன்மை. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸில் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டா நமக்கு கிடைக்குதா, அந்த டேட்டாவில் என்ன டோட்டல் டேட்டா கூட கொடுக்கலாம்ல, தரவுகள் கொடுக்கலாம்ல, இத்தனை பெண்கள், இத்தனை ஆண்கள், இவ்வளோ பிஎஸ்டிஎம், இந்தந்த கேட்டகரியிலேருந்து இவ்வளோ பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருது? அடுத்து நான் எக்ஸாம் எழுதுறேன், என்னோட ஓஎம்ஆரோட நகல் எனக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருது? இதுக்காக ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்து கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணிட்டு வர்றாங்க. டிக் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு வழியில் எல்லாருமே டிக் பண்ணிட்டு தான் வராங்க. டிக் பண்ணிட்டு வந்தாலுமே ஆன்சரை வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து கீஸை வந்து உடனே ஒரு 2 நாளில் வெளியிடுறது கிடையாது. ஒரு 6 நாள் எடுத்துக்கிறீங்க தேவையில்லாமல். எனிவே இது ஒரு நல்ல தொடக்கம் தான். இதை நல்ல சீரிய முறையில் இன்னும் நிறைய சீர்திருத்தங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வருவார்கள் என்று நம்புவோம். அதற்காக நம்மளும் நிறைய இன்புட்ஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி.